சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, இந்த ரேஷன் அட்டைக்கு அரிசி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது யாருக்கு, எப்பொழுது இது அமலுக்கு வரும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் இதுவாக இருக்கும். அதாவது, தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்குவதை எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால், அதனை ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பெற முடியாது. குறிப்பாக முன்னுரிமை முன்னுரிமை அரிசி கார்டு வைத்திருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அரிசி கிடைக்காது. இந்த விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு விதிமுறை கடைபிடித்து வருகிறது. அது என்னவென்றால், மத்திய அரசு விதிப்படி முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அரிசி கொடுக்கக்கூடாது. ஆனால், தமிழ்நாட்டில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள், அதாவது என்பிஹெச்எஸ் வைத்திருப்பவர்களுக்கும் அரிசி வழங்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இங்கே தெரிந்து கொள்வோம். இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதன்மை மாநிலமாக இருந்து வருகிறது தமிழ்நாடு. அந்த வகையில் சமூக நீதி கோட்பாட்டில் பயணிக்கும் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் பல மாநிலங்களில் செயல்படுவதற்கு முன்பாக ஏறத்தாழ 20, 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செயல்படுத்திய பெருமைக்குரிய மாநிலம்